அமெரிக்கா சென்றிருந்த போது அரசு பயணமாக எம்ஜிஆரும் அமெரிக்கா சென்றிருந்தார். இருவரையும் அப்போது ஆனந்த விகடனின் உதவி ஆசிரியராக இருந்த மணியன் சந்திக்க வைக்க முரண்பாடுகள் முறிந்து விழுந்தன. 1982 ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக அஇஅதிமுகவின் உறுப்பினராக சேர்ந்தார். எதையும் திருத்தமாக செய்து பழகிய அவர் உறுப்பினராக சேர்வதற்கு முன் 29 பக்க அறிக்கையாக வெளியிட்டிருந்த அதிமுக கொள்கையான அண்ணாயிசத்தை முழுவதும் படித்து உள்வாங்கியிருந்தார். அதே ஆண்டு கடலூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பெண்ணின் பெருமை என்கிற தலைப்பில் பேசினார் ஜெயலலிதா. திமுகவில் நிறைய பேச்சாளர்கள் இருக்கையில் அதிமுகவிலும் அப்படி ஒரு பேச்சாளர் கிடைத்து விட்டார் என்று கருதினார் எம்ஜிஆர். இதுதான் ஜெயலலிதா முழுநேர அரசியல்வாதியானதற்கான முதல் அங்கீகாரம். ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் அரசியலில் பெண்ணொருவர் சாதிப்பது மட்டுமல்ல, நுழைவதே பெரும் சாதனைதான். பெண் என்கிற காரணத்திற்காகவே எதிர்க்கட்சிகளின் பாலியல் ரீதியிலான அவதூறை அவர் தாங்க வேண்டியிருந்தது.